கப்பலில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் லைட்ஸ்லேருந்து ஸ்பீக்கர்ஸு, எல்இடி எல்லாமே அவங்களோட பொருள். இது எல்லாமே மயாமிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஷெல்டர் வழியாக தான் எல்லா பொருள் எல்லாம் உள்ள வந்தது. இதில் எங்களோட வேலை என்னென்னா, இங்கே வந்துக்கிற பொருள் எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்து 15, 16வது மாடியில் கொண்டு போய் கொடுக்கணும். அவ்வளோதான் எங்களோட வேலை. அதுக்கு மேலே வந்து அந்த ஈவெண்ட்ஸ் ஆர்கனைசர் அவங்களோட டெக்னீஷியன்ஸே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களே எல்லாம் செட்டப் பண்ணிக்குவாங்க. ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. டிஜே காலித் மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் அவங்க பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் இதை பார்த்தேன். இது வந்து என்னென்னா ஐபிரேட்டட் லைட்ஸ். அதனால் வந்து தண்ணியே பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால தான் அவங்க வந்து இதெல்லாம் உப்பு பட்டிருக்குது. இந்த கடல் தண்ணி பட்டு அந்த அந்த காற்றுல பட்டு எல்லாம் உப்பு இருக்குது அதில். அதனால் வாஷ் பண்ணி அவங்க வந்து அந்த ஃப்ளைட் கேஸில் எடுத்து வச்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபங்க்ஷன் எப்போனா தான் நடக்கும். ஆனால் அது நடக்கும்போது எங்களுக்கு டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஃபுல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் நாங்கள் தான் கொடுக்கணும்.